ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீப திருநாள் முதல் நாள் அன்று நம் வீட்டில் ஏற்ற வேண்டிய பரணி தீபத்தை பற்றி இந்த பதிவில் நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தெரிந்தோ தெரியாமலோ நம் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு பாவ செயலுக்கும் மன்னிப்பு வேண்டி யமதர்மருக்காக நாம ஏற்ற வேண்டிய இந்த தீபமானது எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்றினால் நம் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையிலேயே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல சிவபெருமானுடைய சன்னதியில ஒரு விளக்கானது ஏற்றப்பட்டு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்படும். பிறகு மீண்டும் அந்த 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாகவே மாற்றப்படும். இதற்கு பரணி தீபம் என்று சொல்லப்படுது. ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இந்த பரணி தீபமானது ஏற்றப்படுகிறது. கோவில்களில் மட்டுமில்லாம வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபமானது ஏற்றப்பட வேண்டும். இந்த வருடம் பரணி தீபமானது நாளை வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று ஏற்ற வேண்டும். 13/12/2024 வியாழக்கிழமை மாலை 6 மணி அளவில் இந்த தீபமானது ஏற்றப்பட வேண்டும். இதற்கு என்ன காரணம்? பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது? வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்ப தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதமே தீபங்களுக்கு உரிய மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்துல எம்பெருமான் ஆகிய சிவபெருமானுக்கும் அவருடைய மைந்தனாகிய முருகப்பெருமானுக்கும் உரிய மாதமாகவே சொல்லப்படுது. கார்த்திகை மாதமே தீபங்களுக்கு உரிய ஒரு மாதம். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் இருக்கு. பெரும்பாலானவர்கள் திரு கார்த்திகை துவங்கி 3 நாட்களுமே வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. உண்மையிலேயே திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபமும், திரு கார்த்திகை அன்று தீபமும், திரு கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என்று 3 நாட்களும் விளக்கு ஏற்றுவது சரியான முறையாகும். இதுல பரணி தீபம் என்பது யமதர்ம ராஜாவிற்காகவும், திரு கார்த்திகை அன்று ஏற்றக்கூடிய தீபமானது சிவபெருமானுக்காகவும், அடுத்த நாள் ஏற்றக்கூடிய தீபமானது பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுது. இந்த பரணி தீபம் எதற்காகவே ஏற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திரு கார்த்திகை தீபமாகவே கொண்டாடப்படுது. அதே போல ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில திரு கார்த்திகைக்கு அடுத்த நாள் இந்த தீபமானது ஏற்றப்படுது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல திரு கார்த்திகை அன்று அதிகாலையில பரணி தீபமானது ஏற்றப்படுது. மகாலய பட்சத்துல முன்னோர்களுக்காக நாம ஏற்றிய தீபத்திற்கு போக இப்ப வரக்கூடிய இந்த நாட்களிலும் ஏன் இந்த தீபத்தை யமதர்மராஜருக்காக நாம ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கும். யமன் என்றால் அனைவருக்கும் பயன்தான் வரும். ஆனா அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று நமக்கு கேட்கவும் தோணும். இதற்கு புராணத்துல ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு. நசிகேதன் என்பவருடைய தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகத்தில் நடத்தும் போது தேவர்களுக்கும் அவர்கள் வேண்டிய பொருட்கள் தானமாக கொடுத்தும் வந்தார். இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்குமே கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள்? இப்படி கொடுத்தால் எனக்கு என்ன கடைசியில இருக்கும் என்று அவர் கேள்வியும் கேட்டார். விட்டால் யாராவது வந்து என்னை கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என்று கோபமாகவே கேட்டுள்ளான். இதை கேட்ட அவரது தந்தை, ஆம், உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார். இதை கேட்டு மேலும் கோபம் அடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்க, அவரது தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என்று கூறி தானமாக கொடுத்து விட்டார். தந்தை தானமாக கொடுத்தால் உயிருடனே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கின்றான். மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என்று கேட்கிறான். அதற்கு பதிலளித்த யமதர்ம ராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையும் என்றார். இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்ன தீர்வு என்று கேட்கின்றான். அதற்கு யமதர்ம ராஜா, மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தீர்வதற்கு இந்த பரணி தீபம் ஒன்று என்று அவர் சொன்ன வழிகளில் உண்டு. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்று
எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவரும் அவரது முன்னோர்களும் சந்ததியினரும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார். அது மட்டும் இல்லாம மார்கழி மாதம் என்பதே தேவர்களுடைய விடியற் காலை என்று சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாகவே இருக்கும். அந்த சமயத்துல நாம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. இந்த ஆண்டு பரணி தீபமானது டிசம்பர் 12ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை வருகின்றது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 இந்த பரணி நட்சத்திரமானது தொடங்கி 13ஆம் தேதி காலை 6:50 மணி வரைக்குமே இருக்கு. யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் துன்பமில்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்றி வழிபடணும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது என்று சொல்லப்படுது. உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பூலத்துல கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தபடி வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில வழக்கமாக ஏற்றும் தீபங்களோடு சேர்த்து இந்த 5 தீபங்களையும் ஏற்ற வேண்டும். மணப்பலகையில கோலமிட்டு அதன் மீது விளக்குகளையும் நாம ஏற்றி யம தர்மராஜரை மனதார வேண்டி நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் தீர வேண்டி அவரிடம் மன்னிப்பும் கேட்டு இந்த தீபத்தை ஏற்றி அண்ணாமலையருக்கு அரோகரா என்ற நாமங்களை உச்சரித்து இந்த தீபத்தை ஏற்றி நாம் மனதார வழிபட வேண்டும். கண்டிப்பாக நாளை மாலை 6 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றி பாவ விமோச்சனத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த வழிபாடு செய்வது நமக்கு நல்லது என்று சொல்லலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.